ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 4வது T20 போட்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த போட்டியில் இந்திய அணி வின் பண்ணால் தொடரை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டார்கெட்டில் தான் சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி தயார் நிலையில் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. எப்படியாச்சும் சீரியஸை ட்ராப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கண்டிப்பாக இந்த மேட்சில் வேற லெவலில் ஆட போகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டு விடுங்க. இப்போ இந்திய அணி 2-1 முன்னிலையில் டார்கெட்டில் முன்னாடி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்தியா எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தினாலும் இன்னைக்கு தொடரை வின் பண்ணுறதுல எந்த ஒரு ஆச்சரியப்படும் கிடையாது. சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு இந்த 4வது T20 போட்டியில் பிளேயிங் லெவனில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக புதுமுக வீரர்கள் இன்னைக்கு முக்கியமான மேட்ச்ன்றதுனால வரத்துக்கான சான்சஸ் கிடையாது. ரமன்தீப் சிங்கை மட்டும் முன்ன சீரீஸில் 3வது T20 போட்டியில் உள்ளே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய நாக் சூப்பராக இருந்துச்சு. 6 பாலுக்கு 15 ரன் அடிச்சு வேற லெவலில் தெரிக்க விட்டாரு. அவரை தெரிக்க விட்டதுனால கண்டிப்பா இந்த போட்டியிலும் அவர் இந்த ஸ்குவாட்ல இருக்க போறாரு. அதனால ஆவேஸ் கான் உள்ள கொண்டு வருது அவ்வளவு கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்றது எதிர்த்தரப்பு கருத்துக்களா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த 4வது T20 போட்டியில் இந்திய அணி தொடரை விற்பதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பதும். ஆனா என்னன்னா சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2020 பாத்தீங்கன்னா 100 அடிச்சாரு. அதுக்கடுத்து 2 T20ல பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. எல்லா ரசிகர்களும் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த 4வது T20 போட்டியில் சஞ்சு சாம்சன் என்ன பண்ண போறாரு. அவருக்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே 2 போட்டியிலுமே தொடர்ந்து கண்டினியூஸா டக் அவுட் ஆயிருக்காரு. இந்த 4வது T20 போட்டியில அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது. வங்கதேசத்துக்கிட்ட இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 T20 போட்டியுமே ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது T20 போட்டியில சதம் அடிச்சாரு. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் T20 போட்டி சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுரி அடிச்சாரு. கடைசி 2 T20 போட்டி பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. இந்த போட்டி அவருக்கு எப்படி அமைய போகுது, என்ன பண்ண போறாரு, இன்னைக்காச்சும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லக் இருக்க போகுது அப்படின்றதே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் T20 போட்டியில அவருக்கு லக் இருந்துச்சு, சதம் இல்லாசினாரு. அடுத்த 2 போட்டியில லக் எல்லாம் விக்கெட் ஆனாரு. அடுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த 4வது போட்டியில் தொடரை டிசைட் பண்ணக்கூடிய போட்டியில என்ன பண்ண போறாரு சஞ்சு சாம்சன், அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இன்னைக்கு 11ஸ்ல வேற ஏதாச்சும் உள்ள வர போறாரா, மீண்டும் ஆவேஸ் கான் உள்ள வர போறாரா அப்படின்றத கூட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. யாஸ்துல் தயால் உள்ள வருவாரு, டெபியூ ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் சூரியகுமார் யாதவ் அவரை பிளான்ல வச்சுக்கல. அதனால அவர் கண்டிப்பா இந்த சீரியஸுக்கு அவர் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. இந்த T20 முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தொடர் ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 22ஆம் தேதி இந்த தொடர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான டீம் ப்ராப்பரா பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கோலி அவர்களும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் நியூசிலாந்து சீரிஸ் இந்திய அணி இழந்தாலுமே அடுத்து ஆஸ்திரேலியா தொடர்ல வின் பண்ணா மட்டும்தான், பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி வின் பண்ணா மட்டும்தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான ஒரு பாதையை இந்திய அணி உருவாக்கும். ஒருவேளை இதுல 2 போட்டி தோல்வியை சந்திச்சாலும் கூட இந்திய அணியின் கனவு முடிந்துவிடும். என்ன பண்ண போறாங்க, அதே மாதிரி T20 சீரிஸ் இந்திய அணி வெல்ல போறாங்களா, சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி இன்னைக்கு 4வது T20 போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவல கொண்டு போனா நல்லா இருக்கும், அதே மாதிரி பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியில எந்த மாதிரி பிளேயிங் லெவல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.